Hi guys, IPL 2025 match number 14 RCB vs GT match number 14. ஸோ RCB ரெண்டு மேட்ச்சுமே வின் பண்ணிட்டு நல்ல கான்ஃபிடன்ஸில் ஹோம் மேட்ச்சுக்கு வேறு வராங்க. ஸோ அவங்களோட வின்ஸ் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். ஹோம் மேட்ச்சுக்கு வராங்க. சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் தான் மேட்ச் நடக்குது. ஸோ 2 ஏப்ரல் 7:30 PM மேட்ச்சு. ஸோ GT வந்து ஒரு மேட்ச் வின் பண்ணி ஒரு மேட்ச் லாஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த மேட்சோட ஃபுல் அனாலிசிஸ் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் பிளேயர்ஸு, பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் ஃபஸ்ட் இன்னிங், செகண்ட் இன்னிங்ஸ், ஃபஸ்ட் பவுலிங், செகண்ட் பவுலிங், பேட்டிங் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு லைக்காக போட்டு விட்ருங்க. அப்புறம் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த ஐபிஎல்லே போன மேட்ச் வெரி டிசப்பாயிண்டட் மேட்சாக போச்சு. ஏன்னா எம்ஐ வந்து ஒன் சைடாக போயிடுச்சு. கேகேஆருக்கு அவ்வளோ நல்ல பிளேயர்ஸ் இருந்துமே ரொம்ப ஒன் சைடாக போயிடுச்சு. ஸோ நிறையா நடந்துச்சு அந்த மேட்ச்சில். ஸோ ரெட் சாயில் பிச்சினால் ஏர்லியராக நம்ம சொல்லியிருந்த மாதிரி பவுலிங்க்கு பயங்கர ஃபேவராக இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்பையும் ஸ்பென்சர் ஜான்சன் எல்லாமே டைட் பவுலிங் பண்ணாங்க. பட் விக்கெட்ஸ்ன்றது விழுகலை. ஸோ ரிக்கில்டன் தப்பிச்சிட்டே இருந்தார். ஃபஸ்ட் ஓவரில் எப்படியோ ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறம் ஹிட் பண்ணிவிட்டு ரன்னை கொண்டு போய் வின் பண்ணிட்டாங்க எம்ஐ. மற்றபடி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒன் சைட் மேட்ச்சு. வெங்கடேஷர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹை ஸ்டாட்ஸ் வச்சுருந்தது. போன மேட்ச்சில் எம்ஐ பிளேயர்ஸ் கூட கிடையாது அவங்க ஹோமில். வெங்கடேஷ் ஐயர் தான் வச்சுருந்தார். ஸோ டீம் ஃபேவரட் டீமும் கூட. ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸும் அதிகமாக இருந்துச்சு. அவ்வளோ ஸ்டாட்ஸ் இருந்தும் ரெண்டாவது மேட்ச் பேட்டிங் ஸ்டான்ஸ் கிடைக்கல. ஃபஸ்ட் மேட்ச் அவுட் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் பேட்டிங் மூணாவது மேட்ச் வந்தும் 2 கேட்சஸ் ட்ராப் பண்ணாங்க. அப்படி ஒரு சான்சஸ், இவ்வளோ சான்சஸ் இருந்தும் தேர்டாக மறுபடியும் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போகிறாரு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. போன மேட்ச் வெரி டிசப்பாயிண்டட். ஸோ இந்த மேட்ச் அப்படி போகாதுன்னு நம்ம நம்புவோம். எல்எஸ்ஜி மேட்ச் வேறு இருக்குது இன்றைக்கி, பஞ்சாப் கிங்ஸ் விசஸ் எல்எஸ்ஜி. அது வந்து ஒன் சைடாக போகாது, வாய்ப்பே இல்லை. பார்க்கலாம் என்னென்னு இருக்குதுன்னு. ஸோ இந்த மேட்சோட கிரவுண்ட் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ டோட்டல் மேட்ச் 162, ஆவரேஜ் ஸ்கோர் 170+, கண்டிப்பாக 200+ அடிப்பாங்க. ஒரு சின்ன கிரவுண்டு, பேட்டர்ஸுக்கு ஃபேவரான கிரவுண்ட். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில், பிளாக் சாயில் அப்படி எதுவும் இல்லை, சாண்ட் பேஸ் பிச்சு தான். ஸோ பேட்டர்ஸ்க்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏர்லியராக விக்கெட்ஸ்ன்றது பேசஸ் எடுப்பாங்க. ஸோ நடுவில் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறப்ப, மேட்ச் ப்ராசஸ் ஆகிறப்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் பார்த்துடலாம். பேட்டிங் ஃபஸ்ட்டு 173 டைம்ஸு, பேட்டிங் செகண்ட் 183 டைம்ஸு. சேசிங் பிச்சு, ஏன்னா இந்த கிரவுண்டில் பொறுத்த வரைக்கும் டியூன்றது செகண்ட் இன்னிங்ஸில் இருக்கும். ஸோ அந்த டியூ ஃபேக்டர் இருக்கனால பவுலர்ஸ்க்கு செகண்ட் இன்னிங்ஸில் அவ்வளோவா எடுக்காது. பேட்டர்ஸ்க்கு சேசிங் டீமுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஸோ டாஸ் வின் பண்ணுறவங்க கண்டிப்பாக சேசிங்ன்றதான் எடுப்பாங்க. அதையும் பார்த்துடலாம். ஸோ ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் 49 மேட்ச்சில் பிலோ 150 ஸ்கோரும், 35 மேட்ச்சில் 169 வரைக்கும் ஸ்கோரும், 33 மேட்ச்சில் 189ம், 44 மேட்ச்சில் 190+ போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக பேட்டிங் இதுக்கு தான் ரெடி பண்ணியிருப்பாங்க பிச்சை. ஸோ ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருக்கும். ஏன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பெங்களூரில் செம்ம ஃபேன் பேஸு, க்ரௌட் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஹிட்டிங் எபிலிட்டியோட தான் மேட்ச்ன்றது போகும். என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஸ்டாட்ஸு. ஸோ இந்த கிரவுண்டில் 162 மேட்ச்சில் 488 விக்கெட். அதாவது பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு இருக்குது ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணுற பேசர்ஸ்க்கு. ஏன்னா டெத்துலேயும் சரி, ஏர்லியராகவும் சரி, பேசர்ஸ்ன்றது விக்கெட் எடுத்திருக்காங்க. இனிஷியலில் கொஞ்சம் ஸ்விங் அண்ட் சீம் இருக்கும். டெத்தில் ஹிட்டர்ஸ் ஹிட் பண்ணுறப்போ ரன்னை கூட்டணும் இல்லை சேஸ் பண்ணணுன்றப்போ விக்கெட்ஸ்ன்றது விழுகலாம். ஸோ நல்ல டெத் பவுலர்ஸ்லாம் இருக்காங்க ரெண்டு டீம்லேயும். நம்ம பார்த்துடலாம். அதை ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து விக்கெட்டுன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்பின்னர்ஸ் எடுக்கணுன்னா மிடில் ஓவர்ஸில் விக்கெட்டுன்றது விழுகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா குட்டி கிரவுண்டு வேறு. இப்போ பெரிய கிரவுண்டாக இருந்தால் அவங்க தூக்கி போடுறப்ப கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் கிடைக்காம கேட்சுக்கு மாட்டலாம். பட் இந்த கிரவுண்டு வந்து சின்ன கிரவுண்டு. ஸ்பின்னர்ஸ்ன்றது ரொம்ப ஒரு ஆல்ரெடி ஒரு எல்பி இல்லை போல்டு அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆர்சிபிக்கு இந்த கிரவுண்டில் சுப்னீல் சிங் போன இயர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். மேபி அவர் பிளேயிங் லெவனுக்குள்ளே வந்தால் அவருக்கு 1 or 2 விக்கெட்ஸ் கிடைக்கலாம். சுயா சர்மாவுக்கு பதிலாக அவரை கொண்டு வராங்கன்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாட்டுக்கு போயிடலாம். ப்ராபுல் பிளேயிங் லெவன் பார்த்திங்கன்னா ஃபில் சால்ட்டு, விராட் கோலி. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிக பேட்டர்ஸோடு நீங்கள் ட்ரீம் டீமில் போகலாம், ட்ரீம் 11 டீம் எடுக்கலாம். ஏன்னா பேட்டர்ஸுக்கு தான் ரொம்ப இப்போ இருக்குது. பாயிண்ட் சிஸ்டமும் ஃபேவராக இருக்குது. ஏன்னா ஃபில் சால்ட் வந்து ஃப்ளாப்புன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா 25 ரன் அடித்தாலே போதும். 30 ரன்றது ஃப்ளாப்பாக இருந்துச்சு. ஸோ 40+ ரன் அடிக்கணும். ஏன்னா விக்கெட்டுன்றது 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்தாலே பவுலர் வந்து இவரை சேஸ் பண்ணிவிட்டு மேலே பாயிண்ட்ஸில் அதிகமாக வந்துட்டு ட்ரீம் டீமுக்குள்ள வந்துடுவாங்க. இப்போ பேட்டர்ஸ்க்கு அப்படி கிடையாது. 4 அடித்தா 4 பாயிண்ட் +, 6 அடித்தா 6 பாயிண்ட் +ன்னு எக்கச்சக்க ரூல்ஸு புதுசாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பேட்டர்ஸ் தான் ஃபேவராக இருக்குது. 25 ரன் அடித்தா கூட போதுமான அளவு. ஸோ அதனால் வந்து ஃபில் சால்ட்டு, ஸ்டார் பிளேயர்ஸ் தான் மோஸ்ட்லி உள்ளே வராங்க. அது போக ஸ்டார்ஸ் பிளேயர்ஸ் ஒரு 7-8 பிளேயர் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு லோ பர்சன்டேஜ் இருக்க ஆல்ரவுண்டரோ இல்லை இந்தியன் டெபியூட்டன்ட் பிளேயர்ஸ் வந்து மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அதையும் பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் அந்த 9வது 10வது 11வது பிளேயரை வந்து ஒரு லோ பர்சன்டேஜ் இந்தியன் டெபியூட்டன்ட் பிளேயரில் ஒரு டீமில் போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் லோ பர்சன்டேஜ் ஆல்ரவுண்டருக்குள்ளேயும் போகலாம். நீங்கள் அதுவும் ஒரு சேஃபான ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா லிவிங்ஸ்டன் அந்த மாதிரி, டிம் டேவிட், ஸோ அந்த மாதிரி வந்து போகலாம். டிம் டேவிட் லாஸ்ட் மேட்ச் சென்னையில் வந்து நல்லா ஹிட் பண்ணார் லாஸ்ட்டில். ஸோ இது சின்ன கிரவுண்டு. டிம் டேவிட் விக்கெட்ஸ் எல்லாம் போய் இல்லை ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ டிம் டேவிட்டுக்கு
நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம பிளேயிங் ஒன்று பார்த்துக்கலாம். ரஜத் படிதார், குர்னல் பாண்டியா, லைம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, படிக்கல் ஒரு இம்பேக்ட் பிளேயரு. இவருக்கு பதிலாக சுயா சர்மா வரலாம், இல்லை சுப்னில் சிங்கை யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஒரு நல்ல கேமியோ கொடுத்தாரு சுப்னில் சிங்கு. சில மேட்சஸ் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஹேசில்குட்டு, புவனேஸ்வர் குமார், எஸ் தயால். ஸோ அவங்களோட பிளேயிங்கில் அவனை பார்த்துடலாம். ஜிடியை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில்லு, பட்லர், சாய் சுதர்சன், ஷாருக் கான், ராகுல் திரிவட்டியா, ருதர்ஃபோர்டு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு லோ பர்சன்டேஜ் நம்ம மேட்ச் அனலைசிஸ் அப்போ பார்க்கலாம் அதை. ஸோ ரஷித் கான், சாய் கிஷோர், முகமது சிராஜ், ரபாடா, பிரசித் கிறிஸ். ஸோ இவங்க டீமில் பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் பிளேயர் யார் மாறுவான்னு பார்த்தீங்கன்னா ருதர்ஃபோர்டு மாறுவார். பேட்டிங்னா, பவுலிங்னா இஷாந்த் சர்மா உள்ளே கொண்டு வருவாங்க. ஏன்னா இஷாந்த் சர்மாவுக்கு ஆர்சிபி கூட ஹெட் டு ஹெட் சேஷ்ன்றது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஸோ 12th பேர் கண்டிப்பாக இஷாந்த் சர்மா தான் உள்ளே வருவார். ஸோ பேசர்ஸ் தான் இந்த கிரவுண்டுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கனால இனிஷியலில் போகிறதுக்கு இஷாந்த் சர்மாவை கொண்டு வருவாங்க. குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு சூப்பரான ஆப்பு. இப்போது ஜிஎஸ்டி டிடிஎஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க. ஸோ டொயோன்ற ஒரு ஆப்ஷனை கண்டுபிடிச்சதே குபேரா ஃபேண்டசி ஆப் தான். அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஸ் வந்து காப்பி பண்ணி பேரை சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான காப்பி ரைட்ஸுமே குபேரா ஃபேண்டசிட்டு தான் இருக்குது. 1 பிளேயர் ஃபேண்டசி, அதாவது ஒரு பிளேயரை கிளிக் பண்ணி நம்ம பிளேன்றது பண்ணிக்கலாம். ஸோ 5 பேர் கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் ஷேர் நிக்கோலஸ் புரான் யாரை வேணால் கிளிக் பண்ணின்றது ப்ளே பண்ணிக்கலாம். இந்த கான்டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 பிளேயர் ஃபேண்டசினா எப்படின்னா ஷேரை இந்த கான்டெஸ்ட்டில் பிக் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் நிக்கோலஸ் புரானை கிளிக் பண்ணி ப்ளேன்றது பண்ணிக்கலாம். ஸோ டியோவில் நல்லாவே ப்ராஃபிட்ன்றது பார்க்கலாம். அதுக்காக ஒரு மெத்தோடுமே என்கிட்ட இருக்குது. அதை வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அது இருந்தால் இன்னுமே ரிஸ்க்குன்றது கொஞ்சம் கம்மியாகும், ப்ராஃபிட்ன்றது அதிகமாக ஏற்கனவே அப்படி தான் வரும். ஸோ நம்ம இன்னும் அந்த ரிஸ்க்குன்றதை குறைச்சி ப்ராஃபிட் அதிகமாக பார்க்குறதுக்கான ஐடியா நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தடுத்த வீடியோஸில் நல்லாவே போகுது அந்த ஐடியா. அந்த அடுத்தடுத்த வீடியோஸில் அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்குன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளஸ் பிளேயர்ஸ் இன் ஃபஸ்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ ரஜத் படிதார் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அது செகண்டரி ஸ்டாட்ஸ் தான். இது நான் வந்து அதுக்காக நீங்கள் செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்ப ரஜத் படிதாரை நான் ட்ராப் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு வந்து ஒரு ரீசன் தரேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு 5-6 டீம் ஜிஎல் போடுறீங்க அப்படின்னா யாராக்கு கன்ஃபியூஸாக இருக்கும், யாரை விடுறது யாரை எடுக்கிறதுன்னு. அப்போ இந்த ஸ்டாட்ஸ்ன்ற ஒரு ரீசனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரஜத் படிதாரை வந்து நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க, ரஜத் படிதாருக்கு பதிலாக நான் புவனேஸ்வர் குமாரோட போகலாம், ஆனால் ரஜத் படிதார் ரிஸ்க்கு அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்ப ரஜத் படிதாரை ட்ராப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்ப எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாட்ஸ்ன்றதை. ஸோ அதுக்காக தான் நான் கொடுக்குறேன். இது வந்து ஒரு செகண்டரி ஸ்டாட்ஸ் தான். ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம், அதையும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ரொம்ப இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அதையும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் சிவம் தூப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்து ஒரு 30 ஆவரேஜும் சேசிங்கில் வந்து 15 ஆவரேஜும் தான் வச்சுருக்காரு. ஸோ அதெல்லாம் ஹியூஜ் டிஃப்ரென்ஸு. 2 மேட்சுமே சேசிங்கில் ஃப்ளாப் சிவம் தூப்பே. ஸோ அந்த மாதிரி இருக்க வந்து நோட் பண்ணிக்கலாம். புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்போ ஒரு நல்ல ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. சாய் கிஷோரும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்போ ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. ஜிதேஷ் சர்மாவுக்கும் அதே மாதிரி தான். ஸோ தான் வந்து இவங்க தான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறப்ப ஒரு நல்ல பிக்ஸாக இருப்பாங்க. நல்ல டிஃப்ரென்சஸ்ன்றது இருக்குது. செகண்ட் பேட்டிங் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட்டு. அதுக்காக ஃபில் சால்ட்டை வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்ப ட்ராப்ன்றது பண்ணிடாதீங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அவர் 25 ரன் 4 4 ஃபஸ்ட் ஓவரில் ஒரு 4 4 போட்டார்னா ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுவார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நீங்களும் பழகிருப்பீங்க, ட்ரீம் புதுசாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பழகிருப்பீங்க பாயிண்ட் சிஸ்டத்துக்கு. ஸோ டிம் டேவிட் வந்து செகண்ட் பேட்டிங் சேசிங் பிளேயர் தான், லிவிங்ஸ்டோனும் சேசிங் பிளேயர் தான். ஸோ செகண்ட் பவுலிங் போட்டாலுமே 2 விக்கெட் எடுத்தார் லாஸ்ட் மேட்ச்சு. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் சேஃப் பிக்காக இருப்பார். இப்போ நீங்கள் ஸ்டாட்ஸை வச்சு ஒரு 7-8 பேர் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் லிவிங்ஸ்டோனுக்குள்ளே போகலாம் சேஃபான ஒரு டீமில். இல்லாட்டி லோ பர்சன்டேஜ் இந்தியன் பேட்டர்ஸ் எடுக்கலாம். ஸோ ரஷித் கான் வந்து சேசிங்கில் தான் விக்கெட்ஸ்னு அதிகமாக எடுத்திருக்காரு. ரபாடாவும் சேசிங்கில் தான் செகண்ட் பவுலிங்கில் தான் விக்கெட்டுன்றது அதிகமாக எடுத்திருக்காரு. ரஷித் கானும் செகண்ட் பவுலிங்கில் தான் விக்கெட் அதிகமாக எடுத்திருக்காரு ஃபஸ்ட் பவுலிங்கை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ ராகுல் திரிவட்டியா பாவம் 2 மேட்ச் பாவத்தை ரன் அவுட் ஆக்கி விட்டாங்க. பேட்டிங்ன்றது அவ்வளோ பண்ணவே இல்லை. மேபி இந்த இது சான்ஸ் கிடச்சிச்சு, சேசிங் வந்துச்சு ஜிடிக்கு அப்படின்னா விக்கெட்ஸ் போய் மேபி அவர் பெர்ஃபார்ம் பண்ணுற கண்டன்ஸ் இருக்குது. ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு மேட்ச் அனலைசிஸ்ன்றதுக்கு போயிடலாம். ஸோ மேட்ச் அனலைசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம ஸ்டாட்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். ஹை டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர்ஸை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஹை டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான் ஃபஸ்ட்டு இருக்கார். ஸோ வென்யூலையும் சரி ஹெட் டு ஹெட்லேயும் சரி செம ஸ்டாட்ஸ்ன்றது விராட் கோலிக்கு இருக்குது. ஸோ மஸ்ட் பிக்காக இருப்பார். யாருமே ட்ராப் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. அதனால் வந்து கண்டிப்பாக மஸ்ட் பிக் பண்ணிக்கோங்க. எல்லா டீம்லேயும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்டாட்ஸ்ன்றது அதிகமாக இருக்குது. ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க கூட தேவையில்லை, அந்த ரிஸ்க்குன்றது தேவையில்லை இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ரபாடாவுக்கு ஒரு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ரபாடாவுக்கு செம்ம ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது, நான் அதை நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரபாடாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸில் 6 விக்கெட்டும்
8 இன்னிங்ஸில் 18 விக்கெட்டும் எடுத்திருக்காரு இவங்க கூட. ஸோ ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸில் வந்து 8 இன்னிங்ஸில் 18 விக்கெட்டும், வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 6 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. அதை நோட் பண்ணிக்கோங்க. சிராஜ் வந்து ஃபார்மர் ஆர்சிபி ஃபார்எவர்னு இருந்த ஒரு பிளேயர், எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் இது ப்ளஸ்ஸாகவும் போகலாம் மைனஸாகவும் போகலாம். பட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. வென்யூவில் பார்த்தீங்கன்னா 21 இன்னிங்ஸில் 21 மேட்ச்சில் 26 விக்கெட் வாங்கியிருக்காரு. ஸோ 5 விக்கெட்டுன்றது எக்ஸ்ட்ரா இருக்குது. மேபி ஒரு விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. 1 or 2 எடுக்கலாம். ஸோ புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமாருக்குமே வென்யூ ஸ்டாட்ஸ்ன்றது 1 விக்கெட் ஆவரேஜும், ஹெட் டு ஹெட்டில் 4 இன்னிங்ஸில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வென்யூ ஸ்டாட்ஸில் ஒரு விக்கெட் ஆவரேஜும், ஹெட் டு ஹெட்டில் 4 இன்னிங்ஸில் 7 விக்கெட்டுன்றது எடுத்திருக்காரு. இவருமே வந்து 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஸோ பேட்டிங் பிச்சுன்றதுக்காக விக்கெட் போகாமலாம் இருக்காது. ஏன்னா நீங்கள் பவுலிங் ஸ்டாட்ஸ் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 480 விக்கெட் எடுத்திருக்காங்க பேசர்ஸு. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பேசர்ஸு அதிகமாக விக்கெட்ஸு எடுப்பாங்க. ஸோ எஸ்தயாலுமே ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு இந்த வென்யூவில். ஸோ வென்யூவில் 8 இன்னிங்ஸில் 11 விக்கெட்டும், ஹெட் டு ஹெட்டில் ஒரு விக்கெட் ஆவரேஜும் இருக்குது. லாஸ்ட்டு மேட்ச் வேறு நல்லா ஃபார்மில் இருக்கார், விக்கெட்ஸ்ன்றது நல்லா எடுத்தார். ஸோ எஸ்தயால் நோட் பண்ணிக்கோங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு இவங்க 3 பேருக்குமே ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஃபஸ்ட்டு பட்லருக்கு வந்து ஹெட் டு ஹெட்டில் ஒரு 46 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் வென்யூ ஸ்டாட்ஸ்ன்றது அவ்வளோவா இல்லை, வென்யூ ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. சாய் சுதர்சனும் ஹெட் டு ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 35 ஆவரேஜ் வச்சுருக்காரு ஆர்சிபி கூட. வென்யூ ஸ்டாட்ஸ்ன்றது அவ்வளோவா இல்லை. சுக்மன் கில் கொஞ்சம் ஸ்டாட்ஸ்ன்றது கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு அகமதாபாத்தை தாண்டிட்டா கொஞ்சம் ஸ்டாட்ஸ்ன்றது கம்மியாகிடும். அவருக்கு ஹை ஸ்டாட்ஸ் அகமதாபாத்தில் தான் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். வென்யூவில் வந்து பார்த்திங்கன்னா 28 ஆவரேஜும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் டு ஹெட்லேயும் 23 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ எல்லா ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா 20 ப்ளஸ் வச்சுருக்காரு. ஸோ 20 ப்ளஸ்ஸே ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கு போதுமான அளவு. இந்த கிரவுண்டும் வேறு பேட்டர்ஸ்க்கு ஃபேவராக இருக்கப்போ இன்னும் ஒரு 2-4 எக்ஸ்ட்ரா அடிச்சாருனா போதும், ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடலாம். ஸோ பேட்டர்ஸ்க்கு ஃபேவராக தான் இப்போ இருக்க ட்ரீம் பாயிண்ட் சிஸ்டம் இருக்குது, ட்ரீம் 11 பாயிண்ட் சிஸ்டம். ஸோ அதையும் நோட் பண்ணிங்க. ரஜத் படிதாருக்கு ஆர்சிபி கேப்டனாக இருந்தாலும் இந்த வென்யூலையும் சரி ஹெட் டு ஹெட்லேயும் சரி ஸ்டாட்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு 22 ஆவரேஜும் 25 ஆவரேஜும் தான். சுக்மன் கில்லுக்கும் ரஜத் படிதாருக்குமே ஸ்டாட்ஸ்ன்றது 20 ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்ஸ்ன்றது அவ்வளோதான் இருக்குது. பட் பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்டர்ஸ்க்கு ஃபேவராக இருக்கும். லாஸ்ட் மேட்ச்சே ரஜத் படிதார் ட்ரீம் டீமுக்குள்ளே வந்திருக்க மாட்டார், கேட்ச்ன்றதை ட்ராப் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. ஸோ அதனால் நல்லா வந்து ஹிட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஃபில் சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட்டுக்கு ஒரு இன்னிங்ஸில் இந்த வென்யூவில் வந்து 30 ரன் அடிச்சிருக்காரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்றது எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஒரு இன்னிங்ஸில் 30 ரன் அடிச்சிருக்காரு. அதே மேட்ச்சுக்கு மேட்ச் ஒரு 30 ரன் அடித்தாலே போதும், ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுறாரு. ஸோ கண்டிப்பாக ஸ்டார் பிளேயர்ஸ்ன்றவங்கள ட்ராப் பண்ண மாட்டோம் பேட்டர்ஸை. ஏன்னா பேட்டர்ஸ்க்கு இனிஷியலாக ஃபேவரபுளாக இருக்கனால ஒரு பவர் பிளேயில் ஒரு 4-5 4 அடித்தாலே போதுமான அளவு ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடலாம். ஸோ ரஷித் கானுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 விக்கெட் ஆவரேஜ் இருக்குது, 1 விக்கெட்டு. ஸோ லாஸ்ட் மேட்ச் நானே சொல்லிடுறேன், லாஸ்ட் மேட்ச் நம்ம காமிச்ச எம்ஐ vs கேகேஆரில் யாருமே வரலான்னு நினைக்கிறேன் ஹை டு லோ ஸ்டாட்ஸ். ஏன்னா அந்த மேட்ச் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரியே போல, மொத்தத்துக்கு ஒன் சைடாக போயிடுச்சு. ஸோ இனிஷியலில் விக்கெட் விழுகுன்னு தெரியும், அதுக்காக கேகேஆர் இப்படி மோசமாக எல்லாருமே அவுட் ஆகிட்டு ஒன் சைடாக போகும், வெறும் 100 ரன்ஸ் தான் அடிப்பாங்கன்னு யாருமே ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ செகண்ட் பவுலிங்கில் பொறுத்த வரைக்கும் அவங்களும் டைட் பவுல் பண்ணாங்க, பட் விக்கெட்ஸ்ன்றது விழுகலை. வைபவ் அரரா இருந்திருந்தால் மேபி 1 or 2 விக்கெட்ஸ் விழுந்திருக்கும். பட் மணிஷ் பாண்டேவை கொண்டு வந்துட்டாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இம்பேக்ட் பிளேயராக, அதுவுமே வேஸ்ட்டாக தான் போச்சு. மேபி வைபவ் அரராவே கொண்டு வந்திருந்தால் விக்கெட்ஸ்ன்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்துருக்கலாம். ஏன்னா அவருக்கு இனிஷியலாக சூப்பராக ஸ்விங் ஆகும். ரோஹித் சர்மா மேபி அவருக்கு அவுட் ஆகிருக்கலாம், பார்க்கலாம். நிக்கில்டனுமே அவுட் ஆகிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மேட்ச் முடிஞ்ச மேட்சை பற்றி நம்ம பேச வேணாம், நடக்க போகிற மேட்சை பற்றி நம்ம பேசலாம். ஸோ மேட்ச் அனலைஸ் இந்த பாட்டுலாம் இந்த இமேஜில் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மேட்ச் தான் அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஒரு மோசமான நிலையில் போகும், எம்ஏ கேகேஆர் மேட்ச் மாதிரி. ஸோ மற்றபடி மேட்சஸ்லாம் எப்போயுமே 60 to 70% ஸ்டாட்ஸ் படி தான் போகும். நம்ம அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே கான்ஃபிடன்ஸ் போச்சு போன மேட்ச் பார்த்து, எம்ஏ vs கேகேஆரை பார்த்து. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 9 பிளேயர் வரைக்கும் இந்த மேட்ச்லேருந்து ட்ரீம் டீமுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு மேட்ச்சை நம்ம மறந்துடுவோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்க்கலாம், நம்ம மேட்ச் அனலைசிஸ்ன்றதை பார்த்துடலாம். பேட்டல்ஸையும் பற்றி பேசிடலாம், லோ பர்சன்டேஜ் பிக்ஸையும் பற்றி பேசிடலாம், எனி டெபியூட் பிளேயர் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றியும் பேசிடலாம். சுக்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டரு, பட்லரும் பேட்டரு, சாய் சுதர்சனும் மஸ்ட் பிக்காக இருப்பாங்க. ஷாருக் கானுக்கு ஸ்டாட்ஸுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் இல்லை. ஸோ ஒரு இன்னிங்ஸில் இந்த கிரவுண்டில் கொஞ்சம் ஹிட்டுன்றது பண்ணியிருக்காரு. ஆனால் ஹெட் டு ஹெட்டில் ஸ்டாட்ஸ்ன்றது சுத்தமாக இல்லை. மேபி இவர் வந்து ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக இருக்கலாம். லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பு, பேட்டிங் சான்ஸ் கிடச்சும் ஃப்ளாப் ஆகிட்டு இருக்காரு. ஸோ ராகுல் திவாட்டியாவை பாவத்தை 2 மேட்ச் நான் சொன்ன மாதிரி ரன் அவுட் ஆக்கி விட்டாங்க, பேட்டிங்ன்றது கிடைக்கல. ருதர்ஃபோர்ட் இந்த மேட்ச் வந்து மஸ்ட் பிக்காக இருக்கலாம், ஒரு லோ பர்சன்டேஜ் மஸ்ட் பிக்காக.
ருதர்ஃபோர்டு இருப்பார். ஏன்னா நல்ல ஹிட்டிங் கிரவுண்டு. ஸோ ஹிட்டர்ஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும் கிரவுண்டு. அப்படின்றப்போ இவர் வந்து ஒரு 30 ரன்னை ஹிட் பண்ணி விட்டார், ஒரு 4 6 அடிச்சாருனாலே போதும் ட்ரீம் டீமுக்குள்ளன்றது வந்துடலாம். ஸோ ரஷீத் கான் பவுலர்ஸ்க்கு பெருசாக பேசர்ஸ் தான் அதிக ஸ்டாட்ஸ் இருக்கே தவிர ஸ்பின்னர்ஸ்க்கு அவ்வளோவா ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. மேபி நீங்கள் சாய் கிஷோர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு அப்படின்றப்போ ரஜத் படிதார், விராட் கோலி எல்லாருமே, ரஷீத் கானும் லெக் ஸ்பின்னு. ஸோ இந்த மாதிரி ரைட் ஹேண்டர் அட்டாக் பண்ணுறப்போ அவங்க அவுட் ஆகுங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து பிக்குன்றதை பண்ணிக்கலாம். ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் மேபி பேட்டருக்கே போகலாம், நீங்கள் லோ பர்சன்டேஜ் பேட்டருக்கே கூட போகலாம் டீமில், ஷாருக் கான் அந்த மாதிரி. ஸோ சிராஜ் ஃபார்மரு ஆர்சிபி டீம் பிளேயரு. ஸோ அவருக்கு ஸ்டாட்ஸ்ன்றதே கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். ரபாடாவுக்கு சொல்லிக்கிறேன் மறுபடியும், ஒரு ரபாடா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கலாம். ஆனால் ஸ்டாட்ஸ்ன்றது எக்கச்சக்கமாக இருக்குது இவங்க கூடயும் சரி வென்யூலையும் சரி. ஸோ ரபாடாவை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. மேபி வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சில மேட்சஸில் இப்போயும் பாயிண்ட் சிஸ்டம் இருந்தாலும் 3-4 விக்கெட் எடுக்கிற பவுலர்ஸ் வந்து ஓய்சியாக வந்துடுறாங்க ட்ரீம் டீமில். ஸோ பிரசித் கிருஷ்ணாவுக்கு பெரிய லெவலில் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை, பட் ஃபார்ம்ன்றது இருக்குது. லாஸ்ட் மேட்ச் சூப்பராக பவுலிங் போட்டார், விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்தாலும் டைட் பவுலிங் செம்மையாக போட்டார். ஸோ அதையும் நோட் பண்ணிங்க. ஒரு லோ பிக்காக நீங்கள் வந்து ஷாருக் கான் இல்லை பிரசித் கிருஷ்ணா, ருதர்ஃபோர்டு வந்து நான் மஸ்ட்டாக சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக இந்த கிரவுண்டில் ருதர்ஃபோர்டு ஃபஸ்ட்டாக பிக் பண்ணிக்கங்க. ஹை ஸ்டாட்ஸ் இருக்கக்கூடிய ரபாடாவும் நான் ஒரு ஸ்பெஷலாக சொல்லுவேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஷாருக் கான் பிரசித் கிருஷ்ணாலாம் ஒரு ரிஸ்கி லோ பிக்காக இருக்கலாம். ஸோ நம்ம அந்த டீமை பார்த்துடலாம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் லைம் லிவிங்ஸ்டன் ஒரு சேஃபான பிக். இப்போ நீங்கள் ஸ்டாட்ஸை வச்சு நான் சொன்ன மாதிரி 7-8 பிளேயர்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா லைம் லிவிங்ஸ்டனோட போலனா பவுலிங்ன்றது போடாத விக்கெட்ஸ்ன்றது எடுக்கிறாரு. ப்ளஸ் ஒரு 10 ரன் எடுத்து 1-2 விக்கெட் எடுத்தாலே அவரோட ட்ரீம் டீமில் வந்துடலாம். ஸ்பின்னர்ஸுக்கு பெருசாக இந்த விக்கெட்டில் ஹெல்ப் பண்ணுறது இல்லை. மேபி செகண்ட் பவுலிங் போடுறப்போ லைம் லிவிங்ஸ்டன் செகண்ட் பவுலிங் போட்டால் விக்கெட் எடுக்கலாம். ஸோ டிம் டேவிட்டும் ஒரு லோ பர்சன்டேஜ் பிக் தான். பெருசாக ட்ரீம் டீமுக்குள்ளே வர அளவுக்கு ஒரு ஸ்டாட்ஸ்ன்றது எதுவுமே இல்லை. இவங்கெல்லாம் ஃப்ளாப் ஆனாங்கன்னா படிக்கல், விராட் கோலி, ரஜத் படிதார், ஃபில் ஷாட்லாம் ஃப்ளாப் ஆனால் மேபி இருக்கலாம், பட் அதுக்கான சான்சஸ் இல்லை. பேட்டர்ஸ் ஃப்ரெண்ட்லி கிரவுண்டு தான் இது. ஸோ ஜித்தேஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ இல்லை ஜித்தேஷ் சர்மா விக்கெட் கீப்பிங்லேயே நிறையா பாயிண்ட்ஸ்ன்றது எடுத்து ட்ரீம் டீமுக்குள்ளே வராரு. இந்த மேட்ச் அவர் ட்ரீம் டீமுக்குள்ளே வருவார்ன்றது தெரியல. ஏன்னா ஃபில் ஷாட்டே வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் தான் இருப்பார். ஸோ அதையும் பார்த்துக்கலாம். படிக்கல் வந்து ஒரு லோ பர்சன்டேஜ் குட் பிக்காக இருப்பார் இந்த மேட்ச்சு. கொஞ்சம் டீசென்ட்டு ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது, சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் மேபி இருக்குது. நான் நோட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க படிக்கல். அதுக்கப்புறம் ஹேசல்வுட் மஸ்ட் பிக்காக இருப்பார். புவிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ்ன்றது இருக்குது. எஸ் தயால் இந்த மேட்ச் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் பிக்காக கூட இருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். இருந்தாலும் எஸ் தயாலை வந்து மோஸ்ட்லி பிக் பண்ணுறது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹேசல்வுட், சிராஜ், ரபாடா, ரஷீத் கான் இவ்வளோ பவுலர்ஸ்ன்றது இருக்காங்க இந்த மேட்ச்சில். ஸோ எஸ் தயால் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் பிக்காக இருக்கலாம். ஸ்டாட்ஸ்ன்றது நல்லாவே இருக்குது, நீங்கள் அவரையுமே பிக் பண்ணிக்கலாம். குர்னல் பாண்டியாவுக்கு மேபி ஸ்டாட்ஸ்ன்றது எதுவுமே இல்லை. குர்னல் பாண்டியாவை ட்ராப் பண்ணிவிட்டு சுப்னீல் சிங் கூட உள்ளே வரலாம். இல்லை இம்பேக்ட் பிளேயராக சுயா சர்மாவுக்கு பதிலாக சுப்னீல் சிங்கை உள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம பார்த்துருப்போம் பல மேட்சஸில் இந்த கிரவுண்டில் சுப்னீல் சிங்கு நிறையா விக்கெட்ன்றது எடுத்திருக்காரு, எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட போகலாம், என்ன நடக்குன்றதா பார்க்கலாம். படிக்கலுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை, ஒரு 15-20 தான் இருக்குது. அவர் வந்து ஹிட் பண்ண தான் பார்க்குறாரு. மேபி ஒரு 4 6 அடித்தா அவர் வந்து ஒரு லோ பர்சன்டேஜ் பிக், அந்த 3-4 லோ பர்சன்டேஜ் பிக் வந்து ட்ரீம் டீமில் வந்துடுறாங்க. அந்த 4 பேர்த்தில் படிக்கலும் ஒரு ஆளாக இருக்கலாம். இந்த கிரவுண்ட் வந்து பேட்டர்ஸ் ஃபேவரபுளாக இருக்கும். லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர் வேறு, மேபி உள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம இப்போ டெமோ டீம்ஸ் ஜிஎலுக்கு எடுத்து வச்சுருக்கேன், நம்ம அதையுமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். ஜாஸ் பட்லர், ஃபில் சால்ட், விராட் கோலி, சுப்மன் கில், சாய் சுதர்சன், படிதார், லிவிங்ஸ்டோன், ஷாருக் கான், குர்னல் பாண்டியா, ஹேசல்வுட், ரபாடா. விராட் கோலி கேப்டன், வைஸ் கேப்டன் ரபாடா. நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் பட்லர், ஃபில் சால்ட், விராட் கோலி, சாய் சுதர்சன், ருதர்ஃபோர்ட், படிக்கல், லிவிங்ஸ்டோன், ஹேசல்வுட், ரபாடா, சிராஜ், புவனேஸ்வர் குமார். ஸோ கேப்டன், வைஸ் கேப்டன் படிக்கல், வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன், ரிஸ்கி ட்ரை. ஸோ கேப்டன் வந்து பட்லர். தேர்ட் டீம் பார்த்துடலாம். தேர்ட் டீமை பார்த்தீங்கன்னா பட்லர், ஃபில் சால்ட், விராட் கோலி, சாய் சுதர்சன், ருதர்ஃபோர்டை ஈஸியாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஹிட்டர்ஸ்க்கு ஃபேவராக இருக்கணும்னால ஃபில் சால்ட்டை கேப்டனாகவும் ருதர்ஃபோர்டை வைஸ் கேப்டனாகவும் போட்டிருக்கேன். பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா படிக்கல், லிவிங்ஸ்டோன், எகெயின் ஃபுல் பேஸ் அட்டாக் மட்டும்தான் எடுத்திருக்கேன். லிவிங்ஸ்டோன் மட்டும்தான் ஸ்பின்னரு. ஸோ சுப்னீல் சிங் ப்ளே பண்ணார், மேபி சான்சஸ் இல்லை. மேக்ஸிமம் ப்ளே பண்ணார்னா மேபி ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக நீங்கள் ட்ரைன்றது பண்ணிக்கலாம் ஜிஎல்ல. ஸோ ஹேசல்வுட், ரபாடா, சிராஜ், புவனேஸ்வர் குமார். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் டீம் பார்த்துடலாம். பட்லர், ஃபில் சால்ட், விராட் கோலி, சுப்மன் கில், சாய் சுதர்சன், படிதார்,
லிவிங்ஸ்டோன், ஹேசல்வுட், ரபாடா, சிராஜ், எஸ் தயால். ஸோ எஸ் தயாலும் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சுக்மன் கில் கேப்டன், வைஸ் கேப்டன் ரஜத் படிதார். 2 கேப்டன்ஸையும் வந்து கேப்டன் வைஸியாக போட்டிருக்கேன். ஸோ 2 பேருக்குமே ஆவரேஜ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. மேபி பேட்டிங் பேசினால சைன் ஆகிருக்கான சான்ஸ் இருக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஸ்டாட்ஸ் இல்லை, பட் இவங்க தான் ஹை பர்சன்டேஜ் இருப்பாங்க கேப்டன் வைஸியில். ஸோ ஸ்டாட்ஸ் இல்லாதனால நமக்கு வந்து இவங்க வந்து ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக இருக்கலாம். மேபி ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்கிறது விராட் கோலிக்கு தான். ஸோ என்ன நடக்குன்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களோட ஐடியாஸ். இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா சேஞ்ச் பண்ணணும் இல்லை ஆட் பண்ணணும் எதுனாலும் சொல்லுங்கள். உங்களோட ஐடியாஸ் டீம்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள். அதையும் நம்ம படிச்சுட்டு ரிப்ளை பண்ணுறோம். எனி டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். டவுட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கமெண்ட்ஸில். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். குபேரா ஃபேண்டசிக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுற கேம் தான். ஸோ ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி கரெக்டாக பிக் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா நல்லா ப்ராஃபிட் இருந்ததை பார்க்கலாம். இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ஃபில் சால்ட்டு இல்லை விராட் கோலி, சுக்மன் கில், இவங்க 2 பேர்த்த வந்து அவங்க ஆப்போனன்ட் சுக்மன் கில் எடுத்திருந்தாங்கன்னா நீங்கள் விராட் கோலி எடுத்துப்பீங்க. அவர் தான் வருவார். சுக்மன் கில்லோட அதிக பாயிண்ட் எடுப்பார் அப்படின்னா நீங்கள் விராட் கோலியை பிக் பண்ணி டியோன்றதில் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிளேயரை வச்சு ப்ளே பண்ணுறது தான் குபேரா ஃபேண்டசி. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ப்ளேன்றது பண்ணிக்கலாம். சாய் சுதர்ஷன் உங்கள் ஆப்போனன்ட் எடுத்திருந்தா ரஜத் படிதார் கூட போகலாம். ரஜத் படிதார் எடுத்திருந்தால் நீங்கள் சாய் சுதர்ஷன் கூட போகலாம். ஸோ நீங்கள் எப்படி உங்களுக்கு யார் பிக் பண்ணணும்னு தோணுதோ இல்லை ஸ்டாட்ஸ் வச்சு கூட போகலாம். ஸ்டாட்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்கள நீங்கள் பிக் பண்ணி ப்ளேன்றதை பண்ணிக்கலாம். ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணாவே போதும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.